வணக்கம் மக்களே, நான் குணா. துரந்தர் 2ஆம் பாகம் வெளியாயிருக்கு. அதோட அரசியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த படமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெறும் திரைப்படத்தை தாண்டி அதுல நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் கிட்டத்தட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசுக்கான ஒரு பிரச்சார திரைப்படமா தான் இருக்கு. மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இப்ப புதுசா வந்துட்டு அடி போடுறது இருந்ததை விட இன்னும் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு போற மாதிரி அதுக்கு தான் இந்த படத்தை வந்து இந்த நேரம், அதுவும் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா வெளியாகி ஒரு 4 மாசம் இருக்கும், இல்லை 4-5 மாசத்துக்குள்ள தான் இருக்கும். 2ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வெளியாகுது. அதுவும் இது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் படம், அதுவும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் படம். அப்படின்றப்போ இந்த இவ்வளவு சீக்கிரம் எப்படி இதை எடுக்க முடியுது? அதுவும் ஜனநாயகனுக்கு பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இப்படி வருது, அப்படி வந்து இது எப்படி பார்த்தாலும் ஜனநாயகன்ல இதுல வர்றதுல ஒரு 10% கூட இந்த கோர் காட்சிகள், ரத்தம் சொட்ட சொட்ட கொடூரமான காட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பா இருக்காதுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அப்படின்றப்போ இந்த படத்தையே நீங்க வெளியிடும்போது அந்த படத்தை ஏன் வெளியிடலன்றதும் அதே அரசியல் தான். அதனால தான் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இந்த துரந்தர் படத்தோட அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம். வெறும் திரை விமர்சனம், படம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்றத, இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இல்லை அப்படின்றத தவிர்த்து இது பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது. இப்போ இந்த அரசியல்ல இப்போ தேர்தல் வருது, அதுக்கு ஒரு முன்பாய்ச்சல். இப்போ விஜய் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அதை பாஜக வந்துட்டு அச்சு பசங்காம பார்த்தீங்கன்னா தரமா பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வடக்க ஏதாவது தேர்தல் நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 100% அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அடிச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராபகண்டா மூவி இது. இப்போ இதோட தாக்கம் வந்துட்டு இப்போ நடக்கக்கூடிய இப்போ தேர்தல் நடைபெறக்கூடிய 5 மாநிலங்கள்ல எப்படி எதிரொலிக்கிறதுன்றதை பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா மேற்கு வங்கம் மற்றும் அசாம்ல வந்துட்டு இதோட தாக்கம் நிறையா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தமிழ் காட்சியில தான் போயிருந்தேன். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் கலந்து தான் வந்திருந்தாங்க. நிறையா மக்கள் போனது ஒரு மொக்க திரையரங்கம். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா 100% நிரம்பிருச்சு. ப்ரொபகண்டானா இந்த படம் சாதாரண ப்ரொபகண்டா இல்ல மக்களே. நேரடியாக மோடியும் காமிச்சிடுறாங்க. மற்ற கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானோட பிரதமர் ஆக போறவரை பார்த்தீங்கன்னா நம்ம நவாஸ் ஷெரீப் இருந்திருப்பாரு. இங்கே நவாப்னு வச்சு அந்த 2வது பேரை மட்டும் மாற்றிடுறாங்க. அதே மாதிரி இங்கே அஜித்னு வச்சு 2வது பேரை மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இந்திய பிரதமர்ன்ட்டு லைவ் ஃபுட்டேஜே எடுத்து போடுறான். இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தப்போ என்ன பேசினாரோ அந்த ஃபுட்டேஜ் டிவியில் வர மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு பராசக்தி படம். இங்கே எப்படி திமுக சார்பு நிலையில தமிழ்நாட்டில் வந்துட்டு பராசக்தின்னு ஒன்று எடுத்து ஒரு நகைச்சுவை பண்ணாங்களோ, அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் தான் பண்ணோன்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கதையே வேற, வரலாறே வேற. அதே மாதிரி இதுல அப்படி சொல்ல முடியாது. இதோட நீளம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கு, 4 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. திரைக்கதை வந்து நல்லா பண்ணிட்டதுனால அந்த தொய்வு நம்மளுக்கு என்னடாது அப்படின்ட்டு யாரும் எந்திரிச்சு போற அளவுக்கு எதுவும் இல்லை. திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் அனுபவமிக்க இயக்குனர்ன்றதுனால அதிகமாகவே நல்லாவே திரைக்கதை நல்லா பண்ணிட்டதுனால அந்த தொய்வு எதுவும் பெருசா தெரியல. கிட்டத்தட்ட நிறைய ஷாட்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துக்கு நிகராக எடுத்திருக்காங்க, நல்லாவே எடுத்திருக்காங்க. கோர் கண்டென்ட்ஸ், ரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட வர்ற காட்சிகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஒரு காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தலையை வெட்டி அதில் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கும்போதே முகம் சுளிக்கிற மாதிரி தான் அது. இருந்தாலும் அதையே வந்துட்டு வச்சிருக்கானுங்க. ஆனால் ஜனநாயகனை விட மாட்டானுங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு முடிஞ்சு, கிளைமேக்ஸே கிட்டத்தட்ட முடிஞ்சு அவ்வளோதான்டா படம் என்னதுன்ட்டு கதை தெரிஞ்ச பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு இழுத்துருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆக்குறேன்ட்டு ஒரு சில காட்சிகள் வச்சிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா புரியும். அது கொஞ்சம் எனக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தட்டுச்சு. என்னடா அது இன்னும் என்ன இருக்கு, இன்னும் இழுத்துட்டு இருக்கானுங்களே அப்படின்ட்டு. சரி மக்களே, நான் இதுவரையே கூறினதெல்லாம் என்னோட கருத்துக்கள் தான். உங்க கருத்துக்களை கருத்து பெட்டியில பதிவிடுங்க. ஆரோக்கியமான கருத்துக்களா இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.